வணக்கம் தோழிகளே, இன்றைக்கி நம்ம டயட் ரெசிப்பியில் முட்டை பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வழக்கமாக நம்ம டயட் இருக்கும்போது அதிகமாக முட்டை சேர்த்துக்குவோம். அது அவிச்ச முட்டையாக இருக்கும். அப்படி சாப்பிட்டு போர் அடித்தவங்களுக்கு இந்த மாதிரி முட்டை பணியாரமாக செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா வயிறும் ஃபுல்லாகும், டயட் இருக்கிற ஃபீலிங்கும் இருக்காது. இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் மீடியம் சைஸ் பல்லாரி ஒன்று எடுத்து நல்லா சின்னதாக கட் பண்ணி அதையும் போட்டு 1 நிமிஷத்துக்கு இதை ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப ப்ரௌனிஷ் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. மீடியம் சைஸ் அளவு கேரட் ஒன்று எடுத்து நல்லா துருவி போட்டுக்கலாம். அதையும் 1 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாம். 1 மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் 1 குடமிளகாவை சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து எல்லா மசாலாவும் நல்லா ஒன்றாகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இதில் கொஞ்சமாக மல்லித்தலையும் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கலாம். ஒரு பவுலில் 4 முட்டை எடுத்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறமா அந்த ஆற வச்ச காய்கறி மசாலாவையும் சேர்த்துட்டு நல்லா அந்த முட்டையும் மசாலா எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். அவ்வளோதான், முட்டை பணியாரத்துக்குள்ள பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. பணியாரக்கல் அடுப்பில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா ஆயில் ப்ரஷ்ஷை வச்சு நல்லா எல்லாத்தையும் அப்ளை பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம முட்டை பணியாரத்தை திருப்பி போடும்போது ஒட்டாமல் வரும். இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பேட்டர் எடுத்து எல்லா குழிலையும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நம்ம குறைவான தீயில் வச்சு மட்டும்தான் இதை வேக விடணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. மேலேயே பாருங்கள், நல்ல டிஃப்ரெண்ட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த டைமில் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டு அகெயின் ஒரு 2 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் வச்சு வேக விட்டு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான முட்டை பணியாரம் ரெடி. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. சாப்பிட அதை விடவும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த டயட் இருக்கும் போதுன்னு இல்லை, நார்மலாகவே எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். இதே மாதிரி விதவிதமான டயட் ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த டயட் ரெசிபியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வெயிட் லாஸ்க்கு பேலியோ டயட், வாட்டர் டயட், இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்னு நிறைய ட்ரை பண்ணி ரொம்பவே டயர்டாக வெக்ஸ் ஆயிட்டீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானது தான். பிசிஓடி, பிசிஓஎஸ், தைராய்டு, டைஜஷன் ப்ராப்ளம், கிட்னி ஸ்டோன் இஷ்யூஸ், முட்டு வலி, முதுகு வலின்னு பல பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு எப்படி வெயிட் லாஸ் பண்ண, எப்படி இந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வர அப்படின்னு தெரியாம இருக்கீங்களா? வேற வழி இல்லைங்க, வெயிட் லாஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நீங்க உறுதியா இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஃப்ரீயா ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. எங்களுடைய வெல்னஸ் கோச் உங்களை கைட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்ல, உங்களை ஐடியல் வெயிட்டுக்கு சீக்கிரமா ரீச் பண்ண வச்சு உங்க லைஃப் முழுக்க வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணவும் சொல்லி கொடுப்பாங்க. கூடவே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து கம்ப்ளீட்டா வெளியே வரவும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கு நான் சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணா போதும். அதே லிங்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்ணிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க.